மகிமை 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 மகிமை. உங்க வல்லமை உள்ள நாமத்துக்கு மகிமை 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 மகிமை. அப்பாவை உயர்த்துகிறோம், அப்பாவை ஆராதிக்கிறோம். அப்பாவுக்கு எல்லா கன மகிமை. ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உராக்கபால சந்தரதானா மல துராபால கபால மரபால மரபாலமா சந்தரதானா மல மரபால மரபா. நன்றி 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 நன்றி. ஷாலா தியாரா சந்தாரா பீலி கபோலி பாரபால மாரபா நிதானா மாலந்தரா பால கபால மாரபாலமா ஷபோரி பால தூரா பால கபால மாரபால மாரபாலமா ஷபோலி பாரபால மாரபால தூரா பால தூரா பால கபால மாரபாலமா. அப்பா மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை துதிக்கிறோம். நம்ம முதலாவது பிதாவாகிய தேவனை நம்ம மகிமைப்படுத்துவோம். எங்கள் நித்திய பிதாவேன்னு சொல்லுவோம். எங்களுடைய நித்திய பிதாவே மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை போற்றுகிறோம். நித்திய பிதாவே மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம். நித்திய சக்கராதிபதியே மை துதிக்கிறோம். நித்திய சக்கராதிபதியே மை ஸ்தோத்திரிக்கிறோம். உமக்கே மகிமை. நித்திய சக்கராதிபதியே உமக்கே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எங்கள் நினைவுகளை எல்லாம் தூரத்திலிருந்து அறிகிறவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் நினைவுகளை எல்லாம் தூரத்திலிருந்து அறிகிறவர் அப்பா மை மகிமைப்படுத்துகிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே உங்களை துதிப்பது எங்களுக்கு கிடைக்கிற ஒரு பெரிய பாக்கியமாப்பா. இந்த யுத்த ஜெபத்தில் நாங்கள் செய்கிற அந்த துதி அதுவே எங்களுக்கு ஒரு பெரிய ஜெயம், அதுவே எங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு. ஆண்டவரே ஸ்தோத்திரமாப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உலகத்தை எல்லாம் சிருஷ்டித்தவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே சர்வலோகத்தையும் அண்ட சராசரங்களையும் சிருஷ்டித்தவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே மனுஷனை ஆதரிக்கிறவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். மனுஷனை ஆதரிக்கிறவர் அல்லேலூயா 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 அல்லேலூயா. தயால பிரபுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே எங்களை நீங்கள் தாராளமாய் ஆசீர்வதிக்கிறவர் அப்பா, தாராளமாய் எங்களை பலப்படுத்துகிறவர், தாராளமாய் எங்களுக்கு சுகத்தை கொடுக்கிறவர். ஆண்டவரே தாராளமாய் நன்மைகளை செய்கிறவர் தயால பிரபுவே மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஏற்ற காலங்களில் மழையை பெய்ய பண்ணுகிறவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களுக்கு குடிப்பதற்கு தண்ணீரை கொடுக்கிறவர் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திராப்பா, நாங்கள் பயன்படுத்துவதற்கு எங்களுக்கு தண்ணீரை கொடுக்கிறவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். வானங்களை திறப்பவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே நீங்கள் வானத்தை திறக்கும் பொழுது சகல நன்மைகள் சகல ஆசீர்வாதங்கள் நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் அப்பா. வானங்களை திறக்கிறவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தானியங்கள் காய்கள் கனிகள் எல்லா தாவரங்களை விளைய செய்கிறவர் அப்பா. ஆண்டவரே தானியங்கள் எல்லாம் விளைய செய்கிறவர், காய்கள் கனிகள் தாவரங்கள் எல்லாம் ஆண்டவரே ஆகாரங்களை விளைய வைக்கிறவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா தான் எங்களை போஷிக்கிறீங்க, அப்பா தான் எங்களை அற்புதமாய் போஷித்து பராமரிக்கிறவர்.
மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, நீங்க வானங்களை ஜான் அளவாய் அளக்கிறவர் அப்பா. வானங்களை ஜான் அளவாய் அளக்கிறவரே ஸ்தோத்திராப்பா. உங்க ஒரு ஜான் தான் இந்த வானங்கள். ஆண்டவரே, மலைகளை தராசினால நிறுத்துகிறவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை துதிக்கிறோம். தண்ணீரை கைப்பிடியில் அளக்கிறவரே ஆண்டவரே, சமுத்திரத்தின் தண்ணீரை கைப்பிடியினால அளக்கிறவர் அப்பா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். மணலை மரக்காலால் அளக்கிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மணலை மரக்கால் அளவால் அளக்கிறவர் அப்பா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். மலை எல்லாம் முடிய நீர் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் அப்பா. ஆண்டவரே, பரலோக தேவனே, நீங்க தான் எல்லாவற்றுக்கும் அதிகாரம் உடையவர், அதிகாரி நீங்க தான் பான்னு சொல்லுவோமா. நீங்க தான் எல்லாவற்றுக்கும் அதிகாரி, அதிகாரியானவர், எல்லாவற்றுக்கும் அதிகாரியானவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை துதிக்கிறோம். ஆண்டவரே, பரலோக தேவனே, பிதாவே, எல்லாவற்றுக்கும் அதிகாரியானவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை துதிக்கிறோம். கூப்பிடுகிற ஜீவராசிகளுக்கெல்லாம் ஆகாரத்தை கொடுக்கிறவரே, எல்லா ஜீவராசிகளுக்கெல்லாம் ஜீவன்களுக்கெல்லாம் ஆகாரங்களை கொடுக்கிறவர். உம்முடைய கையை நீர் திறக்க அவைகள் வாங்கிக் கொள்கிறதற்காக ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆகாரங்கள் பா ஜீவராசிகளுக்கெல்லாம் கொடுக்கிறவர் அப்பா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நீரே மின்னல்களை அனுப்புகிறீர், மேகத்தை சிதறடிக்கிறீர். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நீரே மின்னல்களை அனுப்புகிறீர், மேகத்தை சிதறடிக்கிறீர். சமுத்திரத்தை ஆள்பவரே உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம். ஆண்டவரே, சமுத்திரத்தை ஆள்பவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை போற்றுகிறோம். வானாதி வானங்களை ஆள்பவரே உம்மை போற்றுகிறோம். வானாதி வானங்களை ஆள்பவர், அண்ட சராசரங்களை ஆள்பவர். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். சமுத்திரத்தை ஆள்பவர் மை துதிக்கிறோம், மை போற்றுகிறோம், மை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். பூமியை ஆதரிக்கிறவரே உம்மை போற்றுகிறோம். பூமியை நீர் ஆதரிக்கிறோம், மை துதி. பூமியை ஆதரிக்கிறவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, மை மகிமைப்படுத்துகிறோம். பிதாவாகிய தேவனே மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எல்லாம் நீங்க படைத்தது, உங்க படைப்புக்குள்ள நாங்க வாழ்கிறோம். ஆண்டவரே, சர்வத்தையும் சிருஷ்டித்தவர், எங்களை சிருஷ்டித்தவர். உங்க ஆளுகையின் கீழாக நாங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அப்பா. உங்க ஆளுகையின் கீழாக நாங்க ஆண்டவரே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்திர நீலம் போன்ற சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம். உமக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறோம். மரகதம் போன்ற சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறவரே அப்பா, பிதாவை ஆராதிக்கிறோம், தொழுது கொள்கிறோம். மரகதம் போன்ற சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறவரை ஆராதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, நீங்க உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர். உயரமும் உன்னதமுமான
சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே, மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை போற்றுகிறோம், மை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நீர் உயர்ந்தவர் ஆண்டவரே, உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர். நீர் உயர்ந்தவர் அப்பா. மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை போற்றுகிறோம், மை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, கேருபீன்கள் சேராபீன்கள் புகழத்தக்கதாய் வீற்றிருப்பவரே, மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். சேருபீன்கள் மத்தியில வாசமாய் இருக்கிறவரே, மை துதிக்கிறோம். அப்பா, நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று உம்மை உயர்த்துகிறோம் அப்பா, உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. தம்மை பற்றிய உத்தம இதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு வல்லமையை விளங்க பண்ணுகிறவர் ஆண்டவரே. தம்மை பற்றிய உத்தம இதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு வல்லமையை விளங்க பண்ணுகிறவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்களுக்கு வல்லமையை விளங்க பண்ணுகிறவர் அப்பா. ஆண்டவரே, எல்லா முற்பிதாக்களின் தேவனே, மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவனே, எலியாவின் தேவனே, மோசேயின் தேவனே, நோவாவின் தேவனே, யோசேப்பின் தேவனே, முற்பிதாக்களின் தேவனே, மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை ஆராதிக்கிறோம். இஸ்ரவேலின் துதிகளின் மத்தியில வீற்றிருப்பவரே, மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. துதிகளின் மத்தியில வாசமாய் இருக்கிறவர், துதிகளின் மத்தியில வாசமாய் இருக்கிறவரை ஆராதிக்கிறோம், தொழுது கொள்கிறோம். இஸ்ரவேலின் துதிகளின் மத்தியில வாசமாய் இருப்பவரே, மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, உம்மை துதிக்கிறோம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை மகிமைப்படுத்துகிறோம். இராணுவங்களின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். எங்களுக்கு நீங்க தான்பா எல்லாமே ஆண்டவரே, எங்களுக்கு நீங்க தான் எல்லாமேன்னு சொல்லுவோமா. 100 100 நீங்க தான் சொல்கிறோம். 100 எங்களுக்கு நீங்க ஸ்தோத்திரம். அப்பா, நீங்க தான் எங்களுக்கு எல்லாமே, நீங்க தான்ப்பா. நீங்க இல்லை என்றால் இந்த உலகம் நிற்காது. நீங்க இல்லை என்றால் இந்த அண்ட சராசரங்கள் செயல்படாது. நீங்க இல்லை என்றால் எங்க தேசம் இயங்காதப்பா. நீங்க இல்லை என்றால் எங்க ஊர் செயல்பட முடியாதப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீங்க இல்லை என்றால் எதுவும் நிற்காது, எதுவும் செயல்படாது. உம்முடைய வல்லமை உள்ள வார்த்தையினாலே எல்லாவற்றையும் தாங்குகிறீர். உம்முடைய வல்லமை உள்ள வார்த்தையினாலே எல்லாவற்றையும் தாங்கி கொண்டிருப்பதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உங்க வல்லமை உள்ள வார்த்தையினால பூமியை தாங்கி கொண்டு இருக்கிறவரே, மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை போற்றுகிறோம், மை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய வல்லமை உள்ள வார்த்தையினால எங்க குடும்பத்தை தாங்கி கொண்டு இருக்கிறீங்கப்பா. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா. ஆண்டவரே, எங்க குடும்பம் பாதுகாக்கப்படுகிறது, நடத்தப்படுகிறது. ஆண்டவரே, சமாதான சந்தோஷத்தை கொடுக்கிறீங்கன்னா ஆண்டவரே, உங்க வார்த்தையினால எங்க குடும்பத்தை தாங்கி கொண்டிருக்கிறீங்க. வார்த்தை இருப்பதினால பிசாசு அவன் தொட முடியல, தொட முடியாது. ஆண்டவரே ஸ்தோத்திரமாப்பா. எங்க சபையாகிய குடும்பத்தையும் நீங்க தாங்கி கொண்டு இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. சபையாகிய குடும்பத்தை
தாங்கி கொண்டு இருக்கிறீங்கப்பா. நீங்க தாங்கலினா சபை இருக்காது, சபை ஊழியங்கள் நடக்காது. நீங்க தாங்கி கொண்டு இருப்பதற்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் எங்களை தாங்கி கொண்டு இருக்கிற தேவனப்பா, மை மகிமைப்படுத்துகிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம். பெரிய ராஜாக்களை நடுங்க பண்ணுகிற தேவனப்பா. பெரிய தலைவர்களா இருக்கலாம், எவ்வளவு பெரிய ஆளா இருக்கலாம், தேவன் நீங்க அப்படிப்பட்டவர்களை நடுங்க பண்ணுகிறவர். பெல்சாத்சார் அவன் தொடை, அவன் கால்கள் நடுங்கி போகும்படி கர்த்தர் செய்தீங்கப்பா. உமக்கு முன்பாக யாரு நிற்க முடியாது ஆண்டவரே. நடுங்கி போகும்படி நீ செய்கிற கர்த்தரப்பா. பார்வோனின் சேனையை திகைக்க பண்ணினவர். பார்வோன் ஜெயிக்க போறன்னு நினைச்சான், அவனை சமுத்திரத்துல அவன் சேனையை முழுகடிச்சிங்கப்பா. ஆண்டவரே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இன்றைக்கு உம்முடைய சபைக்கு, உம்முடைய ஊழியத்துக்கு விரோதமாய் இடைஞ்சல்களை உண்டு பண்ணுகிற எந்த பார்வோனின் சேனையானாலும் நீங்க வாதையினால வாதித்து ஆண்டவரே முழுகடிக்க செய்கிறவர் அப்பா. சிவந்த சமுத்திரத்துல முழுகடித்து கலங்க பண்ணுகிற தேவன் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர. எல்லா வாதையிலிருந்து எங்களை தப்புவிப்பவரே உமக்கு ஸ்தோத்திரன் சொல்லுவோம் ஆண்டவரே. எல்லா வாதையிலிருந்து எங்களை தப்புவிக்கிறவரப்பா. வாதை உன் கூடாரத்தை அணுகாது சொல்லுங்க. வாதை உன் கூடாரத்தை அணுகாது. ஆண்டவரே, நாங்க கட்டுகிற வீடு, கட்டப்போகிற வீடு வாதை அணுகாத அப்பா. வாதை அணுகாதபடி பாதுகாக்கிறவர் ஆண்டவரே. வாதை உன் கூடாரத்தை அணுகாது ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திர. உங்களை ஆராதிப்பதினால் எங்களுக்காக நீங்க கொடுக்கிற பலன்களுக்காக ஸ்தோத்திரப்பான்னு சொல்லுவோம். தம்மை தொழுது கொள்கிறவர்களுக்கு நீர் ஐஸ்வர்ய சம்பன்னர். தொழுது கொள்கிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னர். பலன்களை கொடுக்கிறவரே, பலன்களை தந்து ஆசீர்வதிக்கிறவரே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்பா, நாங்கள் உம்மை ஆராதிப்பதினால ஜீவனோடு இருக்கிறோம் அப்பான்னு சொல்லுவோம். நாங்கள் உம்மை ஆராதிப்பதினால ஜீவனோடு இருக்கிறோம், ஜீவனோடு உயிரோடு இருக்கிறோம் அப்பா. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறீங்க. எத்தனையோ ஆபத்துக்கள், எத்தனையோ தீமைகள் எங்களை தப்புவித்து கொண்டே இருப்பதற்காக ஸ்தோத்திரம். எங்களை தப்புவிக்கிறவர், எங்களை தப்புவிக்கிறவர், எங்களை ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்கிறவர். எந்த ஆபத்து எங்களுக்கு வராது ஆண்டவரே. சீக்கிரத்தில் மரணம் வராது. நாங்க உங்க சித்தம் எவ்வளவோ இந்த பூமியில செய்ய வேண்டியது இருக்கிறது ஆண்டவரே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய மகிமைக்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தேவ மகிமை பெரியது, தேவ மகிமை பெரியது அப்பா. பிரசன்னம் இந்த யுத்த ஜெபத்துல எங்க மத்தியில இருப்பதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. உங்க பிரசன்னம் பெரியதப்பா, உங்க மகிமை பெரியதப்பா, உங்க சமூகம் பெரியது ஆண்டவரே. என் சமூகம் உனக்கு முன்பாக கடந்து செல்லுன்னு சொன்னீங்களப்பா ஆண்டவரே. உங்க சமூகம் எங்களுக்கு முன் செல்வதற்காக நன்றி அப்பா ஆண்டவரே. ஒவ்வொரு ஆண்டவரே எங்களுடைய வேலைகளில், எங்களுடைய தொழில்களில், எங்களுடைய பிரயாணங்களில் உங்க சமூகம் முன் செல்வதற்காக நன்றி அப்பா ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா அப்பா. உங்க சமூகம் முன் செல்லும்படி
நீ செய்வதற்காக நன்றி 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 நன்றி. என் சமூகம் உனக்கு முன்பாக கடந்து செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன். எங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுக்கிறவர், இளைப்பாறுதலை தருகிறவர். சியாதியாக்காரா சந்தரபிலி ஷபோரிபாலா துராபாலமா நிதானமா லந்தரபால ஷபாலமா ரபால கபாலமா. எங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுக்கிறவர், எங்களுக்கு இளைப்பாறுதலை தருகிறவர். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அந்த இளைப்பாறுதல், உங்க சமூகத்தில் உள்ள இளைப்பாறுதல், அதுதான் எங்களை ஆண்டு கொண்டு இருக்கிறது, எங்களை வழி நடத்தி கொண்டு இருக்கிறது. அந்த இளைப்பாறுதல்ல தான் நாங்கள் வாழ்கிறோம். வேற எதுவும் ஆண்டவரே எங்களுக்கு முக்கியமானது கிடையாதப்பா. உங்க சமூகம் இருப்பதினால ஒரு பெரிய மிக பெரிய இளைப்பாறுதல் எங்களுக்கு நீங்க கொடுப்பதற்காக ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். மிக பெரிய ஒரு இளைப்பாறுதல் எங்களுக்கு நீங்க கொடுப்பதற்காக நன்றி. நன்றி 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 நன்றி. குமாரனாகிய கிறிஸ்துவை நம்ம தொழுது கொள்ள போகிறோம். குமாரனாகிய கிறிஸ்து இயேசு மகா பிரபுவே உம்மை போற்றுகிறேன்னு சொல்லுவோம். இயேசு மகா பிரபுவே உம்மை போற்றுகிறோம். இயேசு மகா பிரபுவே உம்மை துதிக்கிறோம். இயேசு மகா பிரபுவே உம்மை ஆராதிக்கிறோம். இயேசு மகா பிரபுவே நாங்கள் உம்மை நேசிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். நீங்க ராஜாதி ராஜாப்பான்னு சொல்லுவோம். இயேசு மகா பிரபுவே நீங்க ராஜாதி ராஜா, நீங்க ராஜாதி ராஜா, ராஜாதி ராஜா, தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர். இயேசு மகா பிரபுவை ஆராதிக்கிறோம், தொழுது கொள்கிறோம். இந்த பூமியில மனிதனாய் வந்து மரித்து உயிர்த்தெழுந்தவரப்பா, மரித்து உயிர்த்தெழுந்தவர். லேலுயா 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 லேலுயா. சதா காலமும் உயிரோடு இருக்கிறவரே இயேசு ராஜாவை தொழுது கொள்கிறோம், ஆராதிக்கிறோம். சதா நாட்களிலும் உயிரோடு இருக்கிறவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை துதிக்கிறோம். எங்களுக்கு உண்ண உணவும் உடுக்க உடையும் தருகிறவரே ஸ்தோத்திராப்பான்னு சொல்லுவோம். எங்களுக்கு உண்ண உணவும் உடுக்க உடையும் எங்களுக்கு நீங்க கொடுக்கிறீங்க. இருக்கிற வாழ்வதற்கு இடமும் எங்களுக்கு நீங்க கொடுத்து நடத்துறீங்கப்பா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எங்க வாழ்க்கையில வெட்கம் வராதபடி எங்களை பாதுகாப்பதற்காக ஸ்தோத்திரன் சொல்லுவோமா. எங்க வாழ்க்கையில வெட்கம் வராதபடி எங்களை பாதுகாப்பதற்காக நன்றி. நாங்க வெட்கப்பட்டு போவது இல்லை, என் ஜனங்களோ வெட்கப்பட்டு போவது இல்லை. ஆண்டவரே வெட்கப்பட்டு போகாதபடி எங்களை நடத்துகிறவரப்பா, எங்க குடும்பத்தை நடத்துகிறவரப்பா. வெட்கப்பட்டு போகாதபடி எங்க குடும்பத்தை நடத்துகிறவர். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எங்க வாழ்க்கையில வெட்கத்தை எல்லாம் நீங்க சிலுவையின் மூலமாய் எடுத்து போட்டு விட்டதுக்காக நன்றி அப்பா. எங்க வாழ்க்கையில வரக்கூடிய வெட்கத்தின் சூழ்நிலையெல்லாம் சிலுவை மூலமாய்
எல்லாவற்றையும் நீங்க எடுத்து போட்டுட்டீங்க அப்பா. அந்த வெட்கத்தையும் அவமானங்களையும் நீங்க ஏற்றுக்கொண்டீங்க, சிலுவையில ஏற்றுக்கொண்டீங்கப்பா. எங்க வெட்கத்தை நீக்கி போடுவதற்கு எங்க வாழ்க்கை வெட்கப்பட்டு போகாது. சொல்லுங்க, எங்க குடும்பம் வெட்கப்பட்டு போகாது, எங்க ஊழியங்கள் வெட்கப்பட்டு போகாது. ஆண்டவரே, நாங்க வெட்கமடைவது இல்லை, நாங்க வெட்கமடைவது இல்லை. ஸ்தோத்திரப்பா. சிலுவையில இயேசுராஜா நீங்க சிந்தின ரத்தத்துக்காக நன்றின்னு சொல்லுவோம். சிலுவையில நீங்க சிந்தின ரத்தத்துக்காக மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, சிலுவையில் சிந்தின ரத்தம் ஜெயம். ஆண்டவரே, சிலுவையில் சிந்தின ரத்தத்தினால எங்களை ரட்சித்தவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ரட்சிப்பு உங்க ரத்தத்தினால எங்களுக்கு வந்திருக்கிறது. மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை துதிக்கிறோம். ஆண்டவரே, ஸ்தோத்திரமாப்பா. சிலுவையில் சிந்தின ரத்தத்துக்காக நன்றி அப்பா, நன்றி 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 நன்றி. எங்க சாபங்களை எல்லாம் நீக்கினவரே, ஸ்தோத்திராப்பா. எங்க சாபங்களை எல்லாம் சுமந்தவரே, ஸ்தோத்திராப்பா. சிலுவையின் மேல் சுமந்தவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசு ராஜாவை தொழுது கொள்கிறோம், ஸ்தோத்திரம். எங்க சாபங்களை எல்லாம் நீங்க சுமந்தவரப்பா. எங்க பாவ தோஷங்களை எல்லாம் சிலுவையின் மூலமாய் நீக்கி போட்டதுக்காக ஸ்தோத்திரம். சொல்லுவோமா, எங்கள் பாவ தோஷங்களை எல்லாம் நீக்கி நீரே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். என்னை கரம் பிடித்து நடத்துகிறவரே, உமக்கு ஸ்தோத்திரன் சொல்லுவோம். ஆண்டவரே, என்னை கரம் பிடித்து நடத்துகிறவரப்பா, கரம் பிடித்து நடத்துகிறவர், கரம் பிடித்து நடத்துகிறவரே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கரம் பிடித்து நடத்துகிறவரே, ஸ்தோத்திராப்பா. என் பக்கத்தில் நெருங்கி நிற்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரன் சொல்லுவோம். என்னுடைய பக்கத்துல நெருங்கி நிற்கிறவரப்பா, என்னுடைய பக்கத்துல நெருங்கி நிற்கிறவர், மை ஸ்தோத்திரிக்கிறோம். என்னுடைய பக்கத்துல நெருங்கி நிற்கிறவரே, மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை துதிக்கிறோம். லேலுயா லேலுயா. இயேசு ராஜா, உங்க கிருபைக்காக ஸ்தோத்திரன் சொல்லுவோம். உங்க கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உங்க வல்லமைக்காக ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உங்க இரக்கங்களுக்காக ஸ்தோத்திரன் சொல்லுவோமாப்பா. உங்க இரக்கங்களுக்காக ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தயாள பிரபுவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோமாப்பா. இயேசு ராஜா, நீங்க எங்களுக்கு தயாள பிரபு. மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை போற்றுகிறோம், மை மகிமைப்படுத்துகிறோம். கவலைப்படாதிருங்கள் என்று சொன்ன தெய்வமே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறப்பான்னு சொல்லுவோம். கவலைப்படாதிருங்கள் என்று சொன்ன தெய்வமே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கவலைப்படாதிருங்கள் என்று சொன்ன தெய்வமே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை எதற்கும் கவலைப்படாமல் இருக்க வைக்கிறவரப்பா. ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள் என்று சொன்னவரேன்னு சொல்லுவோம். எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம், கவலைப்படாதிருங்கள் என்று சொன்னவரே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், எதிர்காலத்துக்காக
கவலைப்படாதிருங்கள் என்று சொன்னவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எதிர்காலத்துக்காக கவலைப்படாதிருங்கள் சொன்னவரே ஸ்தோத்திராப்பா, ஸ்தோத்திராப்பா, ஸ்தோத்திராப்பா. உலகத்தில் ஒருவரும் இப்படிப்பட்ட வார்த்தையை சொல்லவில்லை. நீங்க சொல்லி இருப்பதற்காக ஸ்தோத்திராப்பான்னு சொல்லுவோம். உலகத்தில் யாரும் இப்படி சொல்லவில்லை. ஆனா நீங்க சொல்லி இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆண்டவரே விக்கிரகம் ஒரு பொருட்டல்ல. மக்கள் எல்லாம் ஏமாந்து வாழ்கிறார்கள். அவங்க மத்தியிலிருந்து என்னை ரட்சித்ததுக்காக ஸ்தோத்திரம். விக்கிரக ஆராதனை செய்து கொண்டிருந்த என்னை ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கும்படி என்னை ரட்சித்ததுக்காக நன்றி ஆண்டவரே. என்னை பிரித்தெடுத்ததுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே எங்களை காப்பாற்றினதற்காக ஸ்தோத்திரம். விக்கிரக ஆராதனையில் இருந்து எங்களை காப்பாற்றினதற்காக நன்றி, 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 நன்றி. அப்பா உங்களை அறியும்படி செய்ததுக்காக ஸ்தோத்திராப்பா. உம்மை அறியும்படி வைத்தீரே நன்றி அப்பான்னு சொல்லுவோம். ஆண்டவரே உங்களை அறியும்படி வைத்ததுக்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உங்களை ஏற்றுக்கொள்ளும்படி செய்ததுக்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உங்களை ஏற்றுக்கொள்ளும்படி செய்ததுக்காக ஸ்தோத்திராப்பா, ஸ்தோத்திராப்பா, ஸ்தோத்திரம். நாங்கள் உங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை, நீங்க தான் எங்களை ஏற்றுக்கொண்டீங்க சொல்லுவோமா? நாங்க உங்களை ஏற்றுக்கொள்ளலப்பா, நீங்க தான் எங்களை ஏற்றுக்கொண்டீங்க. அந்த அன்புக்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்பா நாங்கள் உங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை, நீங்க தான் எங்களை ஏற்றுக்கொண்டீங்க. மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே எங்க பாவங்கள் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்தவரே ஸ்தோத்திராப்பா. எங்க பாவங்கள் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்தவர் அப்பா, மன்னித்தவர். தயவுள்ள உம்முடைய கிருபைகளை நினைச்சு துதிக்கிறோம். தயவுள்ள உம்முடைய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். மற்றவர்களை மன்னிக்க சொல்லி தந்தவரே உமக்கு ஸ்தோத்திரன் சொல்லுவோமா? மற்றவர்களை மன்னிக்கும்படி கற்று கொடுத்தவரே ஸ்தோத்திராப்பான்னு சொல்லுவோம். மற்றவர்களை நாங்க மன்னிக்கும்படி எங்களுக்கு கற்று கொடுத்தவர் அப்பா. மற்றவர்களை மன்னிக்கும்படி எங்களுக்கு கற்று கொடுத்தவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். முழு குடும்பத்துக்கும் நாமக்காரராகிய இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரன் சொல்லுவோமா? முழு குடும்பத்துக்கும் நாமக்காரர். உங்களுக்கு பாதி குடும்பம் பரலோகத்தில் இருக்கிறது, பாதி குடும்பம் இந்த பூமியில உள்ள சபை. அல்லேலூயா. முழு குடும்பத்துக்கும் நாமக்காரரா இருக்கிறவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை துதிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். முதல் அற்புதத்தை குடும்பத்தில் செய்தவரே உமக்கு ஸ்தோத்திரன் சொல்லுவோம். முதல் அற்புதத்தை குடும்பத்தில் செய்தவரே ஸ்தோத்திரமாப்பா. இன்றைக்கும் நீங்க குடும்பத்துல தான் முதல் அற்புதத்தை செய்றீங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திர. எங்க குடும்பத்தில் உங்க அற்புதங்களை எதிர்பார்க்கிறோம் சொல்லுங்க. எங்க குடும்ப வாழ்வில் உங்க அற்புதங்களை நாங்க எதிர்பார்க்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் அற்புதங்களை செய்கிறவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஆத்தும நேசரே உமக்கு ஸ்தோத்திரன் சொல்லுவோமா? ஆத்தும நேசரே, ஆத்தும நேசரே மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை துதிக்கிறோம். மணவாளனாய் வரப்போகிறவரே ஸ்தோத்திரம்.
மணவாட்டியாகிய சபையை சேர்த்து கொள்ளும்படி மணவாளனாகிய கிறிஸ்து வரப்போறீங்கன்னு சொல்லுங்க. உம்முடைய வருகை, உம்முடைய ரகசிய வருகை, இரண்டாம் வருகை காணப்பட போகிறதற்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த பூமியில இப்பொழுதே செயல்பட்டு கொண்டிருக்கிற அந்தி கிறிஸ்து ஆவிக்கு இடம் இல்லை, எங்க வாழ்க்கையில இடம் இல்லை. அவன் உலகத்துல நடமாடுகிறான், போலியான சபைக்குள்ள நடமாடுகிறான். ஆனா எங்களிடத்தில் வர முடியாது. சொல்லுங்க, எங்களிடத்தில் வர முடியாது. எந்த அந்தி கிறிஸ்து ஆவி எங்க சபையில வர முடியாது, எங்களுக்குள்ள வர முடியாது. லேலுயா, லேலுயா, லேலுயா. உங்க சத்தியத்தினால எங்களை மூடி இருப்பதற்காக ஸ்தோத்திரன் சொல்லுவோமா? சொல்லுங்க, சொல்லுங்க. உம்முடைய சத்தியத்தினால எங்களை மூடி இருப்பதற்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உம்முடைய சத்தியத்தினால உடுத்தப்பட்டு இருக்கிறோம். உம்முடைய சத்தியத்தினால நாங்க உடுத்தப்பட்டு இருக்கிறோம். லேலுயா, லேலுயா. கிறிஸ்துவையே நாங்க தரித்து கொண்டு இருக்கிறோம். சொல்லுவோமா? கிறிஸ்துவையே நாங்க தரித்து கொண்டு இருக்கிறோம். நாங்க சாதாரணமானவர்கள் அல்ல, நாங்க அசாதாரணமானவர்கள். கிறிஸ்துவையே தரித்து கொண்டு இருக்கிறோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கிறிஸ்துவையே தரித்து கொண்டு இருக்கிறோம். எங்கள் மீட்பரே உமக்கு ஸ்தோத்திரன் சொல்லுவோமா? எங்கள் மீட்பரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் மீட்பரே மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை துதிக்கிறோம். எங்கள் எஜமானனே, எஜமானனாகிய கிறிஸ்துவே. சொல்லுங்க, எஜமானனாகிய கிறிஸ்துவே மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை துதிக்கிறோம். பா ஸ்தோத்திரம். எங்களுக்கு நீங்க மட்டும்தான் எஜமானன், வேற எஜமானன் இல்லை ஆண்டவரே. சொல்லுங்க, ரெண்டு எஜமான்களுக்கு நம்ம ஊழியம் செய்ய முடியாது. ஒரே எஜமான் கிறிஸ்து, நீங்க மட்டும்தான் சொல்லுவோம். சொல்லுங்க, நீங்க மட்டும்தான், எனக்கு வேற ஒரு எஜமான் இல்லை, நீங்க மட்டும்தான் ஆண்டவரே. பா, எங்கள் எஜமானனாகிய கர்த்தாவே மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை போற்றுகிறோம், மை மகிமைப்படுத்துகிறோம். பா, உங்களுக்கு நாங்க முதுகை காட்ட மாட்டோமாப்பான்னு சொல்லுங்க. உங்களுக்கு நாங்க முதுகை காண்பிக்க மாட்டோம். உங்க சபைக்கு நாங்க முதுகை காண்பிக்க மாட்டோம். நாங்க முகத்தை தான் காட்டுவோமாப்பா. உங்களுக்கு முகத்தை தான் காட்டுவோம். சபையில வந்து உங்களுக்கு முகத்தை காட்டுவோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அற்புத அடையாளங்களால வேத வசனத்தை உறுதிப்படுத்துகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அற்புத அடையாளங்களினால வேத வசனங்களை உறுதிப்படுத்துகிறவரப்பா. அப்பா, மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம். மேகங்கள் மேல் வரப்போகிறவரே, வரப்போகிற இயேசு ராஜாவே மை ஸ்தோத்திரிக்கிறேன்னு சொல்லுவோமா? மேகங்கள் மேல் வரப்போகிறவரே ஸ்தோத்திராப்பா. உமது வீட்டுக்கு எங்களை அழைத்து செல்ல போகிறவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பரலோக வீட்டிற்கு எங்களை அழைத்து செல்ல போகிறவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உங்க பக்கத்துல எங்களை உட்கார வைத்து கொள்ள போகிறவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்பா, மை துதிக்கிறோம், மை மகிமைப்படுத்துகிறோம், மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா.
பரிசுத்த ஆவியானவரை நம்ம தொழுது கொள்ள போகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, நீர்தான் எங்களை தெரிந்தெடுத்தீர். சொல்லுவோமா? அன்பின் ஆவியானவரே, நீங்க தான் எங்களை தெரிந்தெடுத்தீங்க. உம்மை துதிக்கிறோம். அன்பின் ஆவியானவரே, தொழுது கொள்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை தெரிந்தெடுத்தவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசுவால் அனுப்பப்பட்ட தேற்றரவாளனேன்னு சொல்லுவோம். எங்களுடைய தேற்றரவாளன், கிறிஸ்துவினால அனுப்பப்பட்டு இருக்கிற தேற்றரவாளனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். தேற்றரவாளனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களோடு இணைந்து கொள்கிறோம். சொல்லுவோமா? உங்களோடு இணைந்து கொள்கிறோம். தேற்றரவாளனே, உங்களோடு நாங்கள் இணைந்து கொள்கிறோம். லேலூயா லேலூயா லேலூயா. எங்கள் நடுவில் தங்கி இருக்கிற ஆவியானவரே, நிலை கொண்டு இருக்கிற ஆவியானவரே, துதிக்கிற உம்முடைய பிள்ளைகள் மத்தியில நிலை கொண்டு இருக்கிற ஆவியானவர், லேலூயா லேலூயா லேலூயா. கிறிஸ்துவை இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளும்படி செய்த ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரன் சொல்லுவோமா? கிறிஸ்துவை இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளும்படி செய்த ஆவியானவர், லேலூயா லேலூயா லேலூயா. எங்களை ஜெபிக்க வைக்கிற ஆவியானவர், எங்களை வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு ஜெபிக்க வைக்கிற ஆவியானவர், எங்களை துதிக்க வைக்கிற ஆவியானவர், லேலூயா லேலூயா லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். தாய் போன்ற பாசத்தை எங்களுக்கு காட்டுபவரே, ஸ்தோத்திர. தாய் போன்று பாசத்தை காட்டுகிறவரே, தேற்றரவாளனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். தாய் போன்றவர், ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். சத்திய ஆவியாகிய தேவனே, உமக்கு ஸ்தோத்திரன் சொல்லுவோமா? சத்திய ஆவியாகிய தேவனே, சத்திய ஆவியாகிய தேவனே, மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை மகிமைப்படுத்துகிறோம். சத்திய ஆவியாகிய தேவனே, பரிசுத்த ஆவியானவரே, மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீங்க இல்லை என்றால் எங்களுக்கு ஒரு சத்தியமும் விளங்காதுன்னு சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவரே, நீங்க இல்லை என்றால் எங்களுக்கு ஒரு சத்தியமும் விளங்காது, ஒரு சத்தியமும் எங்களுக்கு புரியாது. எங்களுக்கு சத்தியத்தை வெளிப்படுத்தி காட்டுகிற ஆவியானவர், சத்திய ஆவியானவரை துதிக்கிறோம், சத்திய ஆவியானவரை துதிக்கிறோம், சத்திய ஆவியானவரை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். சபையின் நடுவிலே உலாவுகிற ஆவியானவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சபையின் நடுவிலே அசைவாடுகிற ஆவியானவர், லேலூயா லேலூயா. 7 சபைகளில் அசைவாடின ஆவியானவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். 7 அக்கினி தீபங்களாய் எரிந்து கொண்டு இருப்பவரே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். 7 விதமான கோணங்களில் எங்களை பயன்படுத்துகிற ஆவியானவர், சொல்லுங்க. 7 விதமான அனுபவங்களில், 7 விதமான கோணங்களில் எங்களை பயன்படுத்துகிற ஆவியானவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். எங்களுக்கு தாளந்துகளை அள்ளி கொடுத்திருக்கிற பரிசுத்த ஆவியானவரேன்னு சொல்லுவோமா? எங்களுக்கு தாளந்துகளை அள்ளி கொடுத்திருக்கிற பரிசுத்த ஆவியானவரே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எங்களுக்கு திறமையே இல்லை அப்படின்னு நாங்கள் சொல்ல முடியாது. எங்களுக்கு திறமைகளையும் தாளந்துகளையும் அள்ளி கொடுக்கிற ஆவியானவர், சொல்லுங்க. திறமை இல்லைன்னு சொல்ல முடியாது, எனக்கு திறமை இல்லைன்னு சொல்ல முடியாது.
அல்லேலூயா. திறமைகளையும் தாளந்துகளையும் அள்ளி கொடுக்கிற ஆவியானவர், மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை மகிமைப்படுத்துகிறோம். அல்லேலூயா. வரங்களை கொடுக்கிற பரிசுத்த ஆவியானவரேன்னு சொல்லுவோமா? வரங்களை கொடுக்கிற ஆவியானவரே, எங்களுக்கு வரங்களால் நிரப்புகிறவர், வரங்களால் அலங்கரிக்கிறவர். ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. சமுதாயத்துக்கும் சபைக்கும் ஆசீர்வாதமாய் இருக்க வரங்களை கொடுத்திருக்கிறவரே, சொல்லுங்க. சபைக்கும் சமுதாயத்துக்கும் ஆசீர்வாதமாய் இருக்க எங்களுக்கு வரங்களை கொடுத்திருக்கிறவரப்பா. மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை போற்றுகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நீரே போற்றப்படத்தக்கவர். பரிசுத்த ஆவியானவரே, நீரே போற்றப்படத்தக்கவர், நீரே பலப்படுத்துகிறவர். உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லேலூயா. பலவீனர்களாகிய எங்களை பலப்படுத்துகிறவரப்பா. எங்களை பலவீனர்களா விட்டு விடாதவர், எங்களை பலப்படுத்துகிறவர். சபைக்கு வருகிற ஒவ்வொருவரையும் பலப்படுத்துகிறவரப்பா, பலப்படுத்துகிறவரப்பா. ஆண்டவரே, சபைக்கு நேரடியாய் வந்து துதித்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளை நீர் பலப்படுத்துகிறவர். ஆண்டவரே, 2 சர்ச்சிலையும் உள்ளவர்களை பலப்படுத்துகிறவரப்பா. புதிய நபர்களை பலப்படுத்துகிறவர். ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் ஆண்டவரே, அவர்களையும் பலப்படுத்துகிறவரப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். போற்றப்படத்தக்கவரே, துதிக்கப்படத்தக்கவரே. லேலுயா, 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 லேலுயா. உங்க பலன் வரும்பொழுது எங்களை சாட்சியாய் நிறுத்துகிற ஆவியானவர். சொல்லுங்க, உங்க பலன் எங்க மேல வரும்பொழுது எங்க வாழ்க்கையெல்லாம் சாட்சியாய் மாற்றி அமைக்கிறவர். சாட்சியா வாழணும் என்று சொல்லி ஆண்டவரே, சாட்சியின் வாழ்க்கையை கட்டளையிடுகிறவரே, மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை போற்றுகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். லேலுயா, லேலுயா, லேலுயா. எங்களுடைய தலைக்கு கிரீடமா இருக்கிற ஆவியானவரேன்னு சொல்லுவோமா? எங்க மேல நீங்க அமர்ந்து இருக்கிறீங்கன்னா எங்க தலைக்கு நீங்க தான் கிரீடமாப்பா. மகிமையின் கிரீடத்தை சூட்டுகிறவர் பா. மகிமையின் கிரீடத்தை எங்களுக்கு சூட்டுகிறவர் அப்பா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். லேலுயா, 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 லேலுயா. எங்களுடைய கைகளில் பட்டயம் போல் இருக்கிற பரிசுத்த ஆவியானவரேன்னு சொல்லுவோமா? எங்க கைகளில் சொல்லுங்க எல்லாரும், அப்பா பட்டயம் போல் இருக்கிறவரப்பா, ஆவிக்குரிய பட்டயமா இருக்கிறவரப்பா. லேலுயா, 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 லேலுயா. எங்களை செய்யவும் பேசவும் அழைத்திருக்கிற ஆவியானவரே, செய்யவும் உபதேசிக்கவும் எங்களை அழைத்திருக்கிற ஆவியானவரே. சொல்லுங்க, சொல்லுங்க. செய்யவும் உபதேசிக்கவும் எங்களை அழைத்திருக்கிற ஆவியானவர். கிறிஸ்துவை போல வாழும்படி அழைத்திருக்கிற ஆவியானவர். எங்களுக்கு வார்த்தைகளை கொடுக்கிற ஆவியானவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்களுக்கு வாக்கு தத்தங்களை கொடுக்கிற ஆவியானவரே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எங்களுக்கு அந்நிய பாஷைகளை தருகிற ஆவியானவரேன்னு சொல்லுவோமா? அந்நிய பாஷைகளை தருகிற ஆவியானவரே. ஸ்தோத்திர. தூதர்களின் பாஷையை
தருகிற ஆவியானவரே நன்றி நன்றி நன்றி. பரலோக பாஷையை எங்களுக்கு தருகிற ஆவியானவரே ஸ்தோத்திரம். சபையை இதற்காக ஒருமனப்படுத்தி நடத்துகிற ஆவியானவரே ஸ்தோத்திரன் சொல்லுவோமா? நாங்க அந்நிய பாஷைகளை பேச ஆண்டவரே எங்களை தெரிந்து கொண்டு இருக்கிறீங்க. சபைக்கு எதிரான எல்லா தீய வல்லமைகளை சுட்டெரிக்கிற ஆவியானவர், மனிதனுடைய திட்டங்கள் யோசனைகள் எல்லாவற்றையும் சுட்டெரிக்கிற ஆவியானவரை தொழுது கொள்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா பொல்லாத ஆவிகள், எல்லா பொறாமையின் ஆவிகள், இவைகளை எல்லாம் நாங்கள் சுட்டெரித்து போடுகிறோம். எல்லா பொல்லாத ஆவிகள், பொறாமையின் ஆவிகள் எல்லாவற்றையும் சுட்டெரித்து போடுகிறோம். தீய சிந்தனைகளை கொண்டு வருகிற பொல்லாத ஆவிகளை சுட்டெரிக்கிற ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவரே சுட்டெரிப்பின் ஆவியானவர், மாம்சத்தின் கிரியைகளை எல்லாம் சுட்டெரிக்கும் ஆவியானவரேன்னு சொல்லுவோமா? எல்லா மாம்சத்துக்குரிய காரியங்கள், மாம்சத்தின் கிரியைகள் எல்லாவற்றையும் சுட்டெரிக்கிற ஆவியானவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லா பெருமையின் ஆவிகளை சுட்டெரிக்கிற ஆவியானவர், மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் மை ஸ்தோத்திரிக்கிறோம். லேலுயா 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 லேலுயா. எந்த ஒரு சபைக்கும் நீங்க தேவை பரிசுத்த ஆவியானவரேன்னு சொல்லுவோமா? எந்த ஒரு சபைக்கும் நீங்க தேவை, உங்க அசைவாடுதல் தேவை. நாங்களும் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். எங்க சபைக்கு நீங்க தேவை, எங்க ஊழியங்களுக்கு நீங்க தேவை, உங்க அசைவாடுதல் தேவையப்பா. உம்மை துதிக்கிறோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. எங்க மேல அக்கினி மயமான நாவுகள் போல பிரிந்திருக்கிற நாவாய் எங்களை நிரப்புகிறவரே, அபிஷேகிக்கிறவரேன்னு சொல்லுவோமா? அக்கினிமயமான நாவுகளால் ஆண்டவரே எங்க மேல தங்கி இருக்கும்படி நிரப்புகிறவர், எங்க நாவை தொடுகிறவர், அபிஷேகத்தால நிரம்பி இருக்கும்படி, அந்நிய பாஷைகள் பேசும்படி எங்க நாவை தொடுகிறவர். லேலுயா 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 லேலுயா. ஆண்டவரே அங்க அந்நிய பாஷைகள் பேசுகிறபடியினால் எங்களுக்குள்ள மறைந்திருக்கிற குப்பைகள் எல்லாம் சுட்டெரிக்கப்படுவதாக சொல்லுங்க. எங்களுக்குள்ள இருக்கிற குப்பைகள் எல்லாம் சுட்டெரிக்கப்படணும். எங்க நாவில் வருகிற குப்பையின் வார்த்தைகள் சுட்டெரிக்கப்படுவதாக. லேலுயா 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 லேலுயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆவியானவரே மை துதிக்கிறோம், ஆவியானவரே மை போற்றுகிறோம், ஆவியானவரே. ஆவியானவரே நீங்க இருக்கிற இடத்துல விடுதலை உண்டு சொல்லுங்க. நீங்க இருக்கிற இடத்துல விடுதலை 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 விடுதலை. அந்த விடுதலையை நாங்க பெற்றுக்கொள்கிறோம், அற்புதமான விடுதலையை நாங்க பெற்றுக்கொள்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிற இடத்துல விடுதலை உண்டு. பிசாசின் பிடியில் உள்ளவர்களுக்கு விடுதலை உண்டு. பிசாசின் போராட்டத்தில் உள்ள தேவ பிள்ளைகளுக்கு விடுதலை உண்டு. இந்த ஜபத்தை யார் யார் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் விடுதலை உண்டு. பிசாசின் பிடியில் இருந்து விடுதலை உண்டாப்பா. எந்த பொல்லாப்பிலிருந்து எங்களை விடுவிக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரன்னு சொல்லுவோம். பரிசுத்த ஆவியானவரே எல்லாவித பொல்லாப்புகளுக்கு எங்களை ஆண்டவரே விடுவிக்கிற ஆவியானவர்,
ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எல்லா வியாதியிலிருந்து எங்களை விடுவிக்கிற ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோமா. எல்லா வியாதியிலிருந்து எங்களை விடுவிக்கிற ஆவியானவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆவியானவரே, நீங்க இருக்கிற இடத்துல நிச்சயமாய் விடுதலை உண்டுன்னு சொல்லுங்க. ஆவியானவரே, நீங்க இருக்கிற இடத்துல எங்களுக்கு விடுதலை உண்டு. ஆவியானவரே, விடுதலை உண்டு. ஆவியானவரே, நீங்க இருக்கிற இடத்துல எங்களுக்கு விடுதலை, 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 விடுதலை. இந்த காலத்துல என்னுடைய பேச்சு மூச்சும் நீர்தான் ஆவியானவரேன்னு சொல்லுவோம். இந்த காலத்துல எங்களுடைய பேச்சு மூச்சு நீங்க தான். எங்க எதிர்காலத்திலும் எங்களுடைய பேச்சு, எங்களுடைய மூச்சு நீங்க தான். ஆவியானவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை தொழுது கொள்கிறோம். அல்லேலூயா. உம்மை ஆராதித்து கொண்டு இருக்கிறவர்களை நீர் நிரப்புகிறவரப்பா. கரங்களை உயர்த்தி ஆவியில நிறைந்து அந்நிய பாஷைகளை பேசுவோமா. ஆவியானவரை நம்ம உயர்த்தி கொண்டு இருக்கிறபடியினால நம்மை அவர் நிரப்புகிறவராய் இருக்கிறார். அந்நிய பாஷைகளை பேசுவோம். சியாதியாரா சந்தாரா தானா மாலா தாரா பாலா கபா சந்தாரா தானா மாலந்தாரா பாலா தூரா பாலா கபா லமா ரபா லமா ஷபா ரபா லபா ரபா லமா. எங்களை நிரப்பி கொண்டு இருக்கிறவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எங்களை நிரப்பி கொண்டிருக்கிற ஆவியானவரே, எங்க தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறவரப்பா. சொல்லுவோமா, எங்க தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறவர். எங்க தலை எண்ணெயால் அபிஷேகிக்கிறவர். பரிசுத்த ஆவியானவருடைய எண்ணெயால் எங்களை அபிஷேகித்து ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தை நிறைவேற்ற, குறிப்பிட்ட திட்டத்தை நிறைவேற்ற, குறிப்பிட்ட ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள எண்ணெயினால் அபிஷேகிக்கிறவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எண்ணெயால் அபிஷேகித்து எங்க தலையை உயர்த்துகிறவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பிசாசு எங்களுக்கு எந்த பிரச்சனையை வைத்திருந்தாலும் புது எண்ணெய் அபிஷேகத்தால எங்களுக்கு விடுதலைன்னு சொல்லுங்க. புது எண்ணெய் அபிஷேகத்தால எங்களுக்கு பெரிய அற்புதம். பிசாசு எங்களுக்கு அவன் எப்போவும் பிரச்சனையை கொண்டு வரல, ஆனா புது எண்ணெய் அபிஷேகம் எங்களை ஜெயிக்க வைக்கன்னு சொல்லுங்க. புது எண்ணெய் அபிஷேகம் எங்களை ஜெயிக்க வைக்கும். நாங்க ஜெயிப்போம். ஆண்டவரே, சத்துரு கொண்டு வருகிற புது புது தடைகள் மத்தியில தடைகளை நீக்கி போடுகிற பரிசுத்த ஆவியானவரே ஸ்தோத்திர. சத்துரு புது புது தடைகளை எங்க வாழ்க்கையில அவன் கொண்டு வந்தாலும் அந்த தடைகளை எல்லாம் நீர் மாற்றி போடுகிறவர். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எங்களோடு பரிசுத்த ஆவியானவர் நீங்க இருப்பதற்காக நன்றி, 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 நன்றி. அந்த உணர்வினால எங்களை நிரப்புங்கப்பா. பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இருக்கிறீங்க. லேலூயா, 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 லேலூயா. இந்த உணர்வுகளால எங்களை நிரப்புகிறவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆவியானவரே, நீங்க தான் எங்களுடைய தேவை என்று சொல்லுவோமா? ஆவியானவரே, நீங்க தான் எங்களுடைய தேவை, நீங்க தான் எங்களுக்கு முக்கியம். ஆவியானவரே, நீர் நல்லவர் என்று உம்மை ஆராதிக்கிறோம். நல்லவர், 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 நல்லவர். ஆவியானவரே, நீங்க தான் முதன்மையானவர்னு சொல்லுவோம். எங்க வாழ்க்கைக்கு முதன்மையானவர், எங்க வாழ்க்கைக்கு மூத்த போதகர். உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம்.
ஆண்டவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எங்களை சந்தோஷத்தால நிரப்புகிற ஆவியானவரே ஸ்தோத்திர. சாத்தானுடைய எல்லா கிரியைகளையும் தோற்கடித்து ஆண்டவரே ஸ்தோத்திரமாப்பா எங்களை சந்தோஷத்தினால படுத்துகிறோம். சந்தோஷத்தினால எங்களை நிரப்புகிறவரே ஸ்தோத்திர. அன்னை பாஷைகளை பேசி நம்ம மகிமைப்படுத்துவோமா? அந்த பரிசுத்த ஆவியானவருடைய மகிழ்ச்சி, அந்த பரிசுத்த ஆவியானவருடைய சந்தோஷம் நம்மை பரவசமாக்கட்டும். சியாதியா ரா சந்தா ரபி லி கபா லிபா ரபா நீதானா மாலன் துராபா லஷபா லபா ரபா லமா நீதானா மாலபா ரபா லமா ரபா லமா சந்தரா தானா மால துராபா ல கபா லமா ரபா லமா ரபா லமா ஷபோ ரிபால துராபால கபாலமா ரபா சந்தரா தீகாரா சம்பியாரா தீனாலபா நீதானா மால ஷபோ ரிபால துராபால கபாலமா நீதானா மால ஷபோ ரிபா பாபா 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 பா உரா கபாலமா ரபாலமா 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 ரபாலமா. நல்லா அந்நிய பாஷைகளை பேசி கொண்டிருங்க. சியாதியாரா தானா மால தூராபால கபாலமா ரபாலமா நீதானா மால தூராபால ஷபா ரபால கபா ரபா. எங்களுக்கு நீங்க தான் சந்தோஷமாப்பா. பரிசுத்த ஆவியானவரே உங்க வல்லமையினால நிரப்பப்படுவது தான் எங்களுடைய மகிழ்ச்சி. அதில் தான் எங்களுடைய சந்தோஷம் இருக்கிறது. லேலுயா. பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம் எங்கள் மத்தியில வெளிப்படுத்துகிறவர். ஷியாதியானாலா சந்தரா நீதானா மாலா தூராபால கபாலமா சந்தரா தானா மாலா தூராபால கபாலமா ரபாலமா. அன்பின் ஆண்டவரே, நாங்க இந்த கொஞ்ச நேரம் துதிப்பதற்கு இந்த யுத்த ஜெபத்தில் எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை நீங்க வியாழக்கிழமை தோறும் கொடுக்கிறீங்கப்பா. நாங்க துதிக்க துதிக்க துதிக்கிறவர்கள் தான் ஜெயத்தை அடைவார்கள். எந்த சத்துருடைய வல்லமைகளையும் ஜெயிப்பார்கள். ஜெயிக்கிறவர்களாய் எங்களை நீங்க மாற்றி இருக்கிறீங்கப்பா. அற்புத வல்லமை எங்களை தொடர்ந்து நடத்தட்டு. இயேசுவின் மூலமாய் எல்லா துதி ஸ்தோத்திரங்கள் எல்லா மகிமை ஆவியானவருடைய பலத்தோடு அப்பா உங்களுக்கு நாங்க செலுத்துகிறோம். மகிமைப்படுங்க. ஆமேன் சொல்லுவோமா? ஆமேன் ஆமேன். கர்த்தர் நல்லவர். நம்முடைய பார்வை மாற வேண்டும். அதுதான் இந்த யுத்த ஜெபத்தில் மிக முக்கியமானது. நம்முடைய பார்வை மாற வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்தை சுதந்திரிப்பதற்கு இன்னும் 11 நாட்கள் தான் இருக்கிறது. உபாகமம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம், சேயீர் மலை வழியாய் ஓரேபுக்கு 11 நாள் பிரயாண தூரத்தில் உள்ள காதேஸ் பர்னேயாவிலிருந்து அப்போ 40 வருஷம் வழி பிரயாணத்தில் வந்து இப்போ கானானை சுதந்திரிக்க எத்தனை நாட்கள் இருக்கிறது?
11 நாட்கள் இருக்கிறது. அப்போ மோசே சொல்றாரு, நாம போய் அந்த கானானை சுதந்தரித்து கொள்வோம், கானானை என்ன செய்வோம், சுதந்தரிப்போம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஜனங்க எல்லாரும் என்ன சொன்னாங்க, இல்லை நம்ம போய் அதை முதல்ல அந்த தேசம் எப்படிப்பட்ட தேசம்னு சொல்லி ஒரு டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம், ஒரு டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். 1ஆம் அதிகாரம் உபாகமம் 1:22 அப்பொழுது நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வந்து நமக்காக அந்த தேசத்தை சோதித்து பார்க்கவும், நாம் இன்ன வழியாக அதில் சென்று இன்ன பட்டணங்களுக்கு போகலாம் என்று நமக்கு மறு செய்தி கொண்டு வரவும் நமக்கு முன்பாக மனிதரை அனுப்புவோம் என்றார்கள். நமக்கு முன்பாக நம்ம எல்லாம் போவோம், கானான் தேசத்துக்குள்ள உள்ள போவோம். ஆனால் நமக்கு முன்பாக யாரை அனுப்பணும், மனிதரை அனுப்பணும். எத்தனை பேரை அனுப்புனாங்க, 12 பேரை அனுப்பினாங்க. 12 பேர். அந்த 12 பேர் யாருன்னா அவங்க மிக முக்கியமான தலைவர்கள். அந்த இஸ்ரவேல் 12 கோத்திர தலைவர்களை மோசே தெரிந்தெடுத்து ஜனங்கள் சொன்ன பொழுது அந்த கானான் தேசத்தை வேவு பார்க்கும்படி அனுப்பி வைக்கின்றார். முதல்ல நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, ஆண்டவரை நம்ம டெஸ்ட் பண்ணக்கூடாது. அவர் வார்த்தை, அவர் ஒரு காரியத்தை நமக்கு சொல்லி இருப்பார் என்றால் அதை போய் நம்ம சோதித்துலாம் பார்க்கக்கூடாது. ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்றாருன்னா அதை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். அந்த வார்த்தைகளை, வாக்கு தத்தங்களை ஏற்றுக்கொள்ளணும், அதை சுதந்திரிக்கணும். நாம போய் ஆண்டவரை டெஸ்ட் பண்ணக்கூடாது. அப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்க என்ன செஞ்சிட்டாங்க, டெஸ்ட் பண்ணிட்டாங்க. 12 வேவுக்காரர்களை அனுப்பி வைத்தார்கள். இப்போ பிரச்சனை என்னன்னா, அதில் 10 பேர் திரும்பி வந்து, நாங்கள் போய் வந்த அந்த தேசம் பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான், ஆனால் அதில் இருக்கிற ஜனங்கள் பெரியவர்கள். என்னாகமம் 13ஆம் அதிகாரம், என்னாகமம் 13ஆம் அதிகாரம் 27வது வசனம், அவர்கள் மோசேயை நோக்கி, நீர் எங்களை அனுப்பின தேசத்திற்கு நாங்கள் போய் வந்தோம், அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான், இது அதனுடைய கனி. அப்போ 10 பேர் வந்து சொல்றாங்க, அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான், இதை கொண்டு வந்திருக்கிறோம் பாருங்க, இது அந்த தேசத்தின் கனி. எந்த கனியை காமிச்சாங்க, ஒரு திராட்சை குலை. 2 பேர் ஒரு தடியில சுமந்துட்டு வராங்க. ஒரு நாம் திராட்சை குலையை நம்ம கையில் எடுத்துருவோம், சின்ன பிள்ளைங்களே என்ன செஞ்சிருவாங்க, கையில் எடுத்துருவாங்க. ஆனால் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தில் அந்த திராட்சை குலை 2 பேர் தடியை வைத்து என்ன செய்யணும், அவ்வளவு ஜூஸ், எவ்வளவு ஆசீர்வாதம் பாருங்க. அப்போ இதான் அந்த கனின்னு சொல்றாங்க. ஆனால் 28வது வசனம், ஆனாலும் அந்த தேசத்திலே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள், பட்டணங்கள் அரணைப்பானவைகள், மிக பெரியவைகளுமாய் இருக்கிறது, அங்கே ஏனாக்கின் குமாரரையும் கண்டோம்.
இதான் பிரச்சனை. நன்மையும் சொல்றாங்க, பிரச்சனையும் சொல்றாங்க. தான் ரெண்டு மனது. பிசாசு நம்மை ரெண்டு மனதில் வழி நடத்துறான்னா அதற்கு இடம் கொடுக்கவே கூடாது. ஆசீர்வாதத்தின் மேலேயும் நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கோ, அதே நேரத்தில் பிசாசு அவன் காட்டுகிற அந்த காரியத்திலும் thank you. அப்போ ஆண்டவர் மேலேயும் விசுவாசம், பிசாசு காண்பிக்கிற போராட்டங்கள் பிரச்சனைகளையும் பார்க்கிற வாழ்க்கை ஆபத்தான வாழ்க்கை. நம்ம ஆண்டவர் எதை நமக்கு காட்டுகிறாரோ, எதை நமக்கு சொல்கிறாரோ அதை மட்டும்தான் நம்ம உறுதியாய் பிடித்து கொள்ள வேண்டும். அப்போ ஆண்டவர் சொன்னபடி அந்த கானான் தேசத்தின் கனிகளை கொண்டு வராங்க, கனிகளை காண்பிக்கிறாங்க. ஆனால் அவங்க சொல்றாங்க, ஆனாலும் அந்த ஆனால் என்று சொல்லும் பொழுதுதான் பிரச்சனையே இருக்கிறது. ஆனால் நம்ம வாழ்க்கையில் ஆனால் வரக்கூடாது, பட் வரக்கூடாது. எல்லாம் நல்லா தான் இருக்குது, ஆனால் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, அதை சொல்லக்கூடாது. நல்லா இருக்கிறது சொல்லணும், மீதியை கர்த்தர் பார்த்துக்குவார். கர்த்தருடைய வார்த்தையை நாம் அப்படியே விசுவாசித்து சொல்லணும். அப்போ இந்த தலைவர்கள் அவங்க சொல்றாங்க, அந்த தேசத்தில் குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள், அவங்க நம்மளை விட பலசாலிகள். போயிட்டு வந்து அந்த கானான் தேசத்தை வேவு பார்த்து விட்டு வந்து சொல்றாங்க. 12 பேர் போனாங்க, 10 பேர் இப்படி தான் சொல்றாங்க. அந்த தேசத்தில் உள்ள ஜனங்கள் பலவான்கள். இதனால என்ன நடந்துச்சு? இதன் பிறகு என்ன நடந்தது? இன்னும் கானான் தேசத்தில் பிரவேசிக்க எத்தனை நாட்கள்? 11 நாட்கள் தான் இருக்குது. எத்தனை வருஷம் இவங்க பிரயாணப்பட்டாங்க? 40 வருஷம் பிரயாணப்பட்டு வந்துட்டாங்க. இப்போ இப்படிப்பட்ட வார்த்தையை கேட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்தாங்க பாருங்க. யோசுவா காலேபை தவிர மற்ற எல்லாரும் பயந்து போனார்கள். யோசுவா காலேபை தவிர எல்லாரும் என்ன செய்தாங்க? பயந்து போனார்கள். எவ்வளவு பேர் புறப்பட்டார்கள்? எவ்வளவு பேர் புறப்பட்டார்கள்? 30 லட்சம் ஜனங்கள். முப்பது லட்சம் ஜனங்கள் புறப்பட்டாங்க. இப்ப 2 பேர் தான் விசுவாசிக்கிறாங்க. அப்ப மீதம் எவ்வளவு பேர்?
29,99,998 பேர். அந்த 10 பேர் சொன்னாங்க பார்த்தீங்களா, அவங்க சொன்ன வார்த்தை. அந்த 10 பேர் யாரு? தலைவர்கள், ஊழியக்காரர்கள். அப்போ 30 லட்சம் ஜனத்துல 2 பேரை தவிர எல்லாரும் அந்த 10 தலைவர்கள் சொன்னதை நம்பி விட்டார்கள். நம்பி விட்டது மட்டுமல்ல, எங்களுக்கு அந்த கானான் தேசம் வேண்டாம், நாங்க வரல, எங்களை சாகடிக்க தான் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி அவங்க கானானுக்குள்ள போகாமல் அவங்க திரும்ப எகிப்துக்குள்ள போக ஆரம்பிச்சாங்களா? எகிப்துக்குள்ள போக ஆரம்பிச்சாங்க. பிரியமானவர்களே, இவ்வளவுக்கு காரணம் யாரு? இப்படி நடக்க காரணம் யாரு? அந்த 10 தலைவர்கள், 10 ஊழியக்காரர்கள். தலைவர்கள், 10 தலைவர்கள் எதை பெரிதுபடுத்தி பேசிட்டாங்க? பிசாச பெரிதுபடுத்தி பேசிட்டாங்க. பிசாச பெரிதுபடுத்தி பேசிட்டாங்க. ஊழியம் செய்கிற நாங்கள் ஒரு நாளும் பிசாச பெரிதுபடுத்தி காட்டக்கூடாது. ஊழியம் செய்கிற நாங்கள் உங்களுக்கு பிசாச என்ன செஞ்சிடக்கூடாது? பெரிதுபடுத்தி காட்டிவிடக்கூடாது. சாத்தான எப்படி ஊழியம் செய்கிற நாங்கள் உங்களுக்கு காட்ட வேண்டும் என்றால், அவன் சிலுவையில் தோற்கடிக்கப்பட்டவன். பிசாசு சிலுவையில் தோற்கடிக்கப்பட்டவன். இப்போ அவன் தோல்வி அடைந்தவன். சத்துருவின் மேல சகல வல்லமை, அதிகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. சிலுவையில இயேசு அவன் தலையை நசுக்கி விட்டார். இப்படித்தான் உங்களுக்கு பிசாச நாங்க காட்டணும். அவனை போய் ரொம்ப பெரிதுபடுத்தி காட்டக்கூடாது. அப்போ ஊழியக்காரர்கள், 10 தலைவர்கள், டாப் லீடர்ஸ், பிசாச பெரிதுபடுத்தி, அங்குள்ள ஜனங்கள் எல்லாம் பலவான்கள். ஏனாக்கியரின் குமாரரை நாங்க கண்டோம், ராட்சித பிறவிகளை கண்டோம். அப்போ பிசாச மிக பெரியவனாய் காட்டினார்கள். இதனால விசுவாசிகள் பயந்த சூழ்நிலையில மாறினார்கள். நீங்க என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை பார்ப்பீங்கன்னா, அவங்க ராம் முழுவதும் அழுகிறார்கள். ஜெபம் பண்ணி அழுவல, தைரியத்தை தாங்கன்னு அழுவல, நாங்க ஏமாற்றப்பட்டுட்டோம் நினைச்சு அழுதாங்க பாருங்க. இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? நீங்க ஒரு நாளும் பிசாச பெரியவனா பார்க்கவே கூடாது. பிசாச நீங்க பெரியவனா பார்க்க கூடாது. பிசாசு எத்தனை வருஷமா இந்த பூமியில வேலை செஞ்சிட்டு இருக்கிறா? எத்தனை வருஷம்? ஆதாம் உருவாக்கப்பட்டு எத்தனை வருஷம் ஆகுது? இன்று வரை, இப்போ வர, ஆதாம் உருவாக்கப்பட்ட நாள்ல இருந்து இப்போ உள்ள இந்த காலம் வரை எத்தனை வருஷம்? 6000 வருஷம். எத்தனை வருஷம்? அப்போ பிசாசு எத்தனை வருஷமா இந்த பூமியில கிரியை செய்கிறான்? 6000 வருஷம். 6000 வருஷமா தான் அவன் கிரியை செய்தான்.
அந்த பிசாசுகள் தேவ தூதர்களா இருந்த பொழுது கோடான கோடி வருஷத்திற்கு முன்பாக தேவன் படைத்திருந்தார். அவன்தான் பிசாசா மாறினான். நம்ம பிசாசு எத்தனை வருஷம் கிரியை செய்கிறான் என்பதை பார்க்க கூடாது. நம்முடைய தேவன் எவ்வளவு காலங்கள் அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அவர் இருக்கிறவராகவே இருக்கிற தேவன். நம்முடைய ஆண்டவர் யாரு? இருக்கிறவராகவே இருக்கிற தேவன். நம்ம ஆண்டவரை தான் நம்ம பார்க்கணும். நம்முடைய ஆண்டவரை தான் நம்ம பார்க்கணும். நமக்கு 2 பங்கு தூதர்கள் இருக்கிறார்கள், அவர்களை பார்க்கணும். இந்த பார்வை தான் நமக்கு வரணும். ஆனால் நமக்கு எந்த பார்வை அதிகம் வந்துடக்கூடாது. பிசாசு எவ்வளோ பெரியவன், ஐயோ அவன் பயங்கரமானவன், அவன் எவ்வளோ தீமைகளை செய்து விடுவான் அப்படின்னு நம்ம அவனை பெரிதுபடுத்தியே பார்க்கக்கூடாது. ஆண்டவர் சிலுவையில் அவன் தலையை என்ன செஞ்சிட்டாரு? நசுக்கிட்டார். அதைத்தான் நம்ம பார்க்கணும். சாத்தான் தலை சிலுவையில் நசுக்கப்பட்டு இருக்கிறது. இப்போ இவ்வளோ லட்சக்கணக்கான ஜனங்கள் கானான் தேசத்துக்குள்ள போகாம எல்லாம் வனாந்தரத்தில் அவிவிசுவாசத்தால மரிக்க காரணம் என்ன? பிசாசை பெரிதுபடுத்தி அந்த 10 தலைவர்கள் காண்பித்தார்கள். இவங்களுக்குள்ள என்ன வந்துச்சு? பயம் வந்துச்சு. ஆனா என்ன வந்து இருக்கணும்? விசுவாசம் வந்து இருக்கணும். ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிறார், கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். இதுக்கு முன்னாடி கர்த்தர் இவங்களுக்காக யுத்தம் பண்ணலையா? இஸ்ரவேல் ஜனங்களுக்காக யுத்தம் பண்ணாரா? பண்ணலைங்களா? நீங்கள் சும்மா இருப்பீர்கள், உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். சொன்னபடி செய்தாரா? செய்யலீங்களா? எந்த சம்பவம் அது? எந்த சம்பவத்தில் சொல்றாரு? பார்வோனுடைய சேனை எதிர்த்து வந்த பொழுது இவங்க எல்லாம் அலறாங்க. அப்பதான் எகிப்திலிருந்து புறப்பட்டு வெளியே வந்த நேரம். செங்கடலுக்கு முன்பாக இவங்க இளைப்பாரி கொண்டிருந்தாங்க. பார்வோனுடைய சேனை இவங்களை துரத்தி கொண்டு வருகிறது. ஆண்டவர் சொன்னாரே, நீங்க சும்மா இருப்பீங்க, நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன். யுத்தம் பண்ணாரா? பண்ணலைங்களா? எப்படி யுத்தம் செய்தாரு? அந்த பார்வோனின் சேனையை சிவந்த சமுத்திரத்தில் முழுகடித்து அவர் ரதங்கள் குதிரைகள் எல்லாம் சக்கரங்கள் கழன்று போகும்படி செய்து அந்த பார்வோன் சேனையே அழித்து போட்டவர். அப்ப ஆண்டவர் இவங்களுக்காக யுத்தம் பண்ணினார். 40 வருஷத்துக்கு முன்னாடி எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட பொழுது அற்புதம் செய்தார். இப்போ அவங்களுக்கு விசுவாசம் வரணுமா? விசுவாசம் வரணும், விசுவாசம் கூடி இருக்கணும். இப்போ அவங்க என்ன சொல்லி இருக்கணும்? அன்றைக்கு பார்வோன் சேனையை கவிழ்த்து போட்ட தேவன், இவங்க எவ்வளவு பெரிய ஆட்களா இருந்தாலும், பலவான்களா இருந்தாலும், எவ்வளவு பெரியவர்களா இருந்தாலும், கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார் என்று இவங்க சொல்லி இருப்பாங்கன்னா யாரும் அழிஞ்சு இருக்க மாட்டாங்க. அத்தனை பேரும் அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ள போயிருப்பாங்க. இன்னும் 11 நாட்கள் தான். அவிவிசுவாசம் வந்து பயம் இவங்களை ஆட்கொண்டு நாங்க வரமாட்டேன்னு இவங்க எல்லாம் திரும்ப எகிப்துக்கு போறேன்னு யோசுவா காலேப் 2 பேரை தவிர அன்றைக்கு உள்ள இளைய தலைமுறை
20 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகள் அவங்கெல்லாம் யோசுவா காலேபோடு சேர்ந்து கொள்றாங்க. யோசுவா காலேப் அன்றைக்கு என்ன சொன்னாங்க? கர்த்தர் அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார், கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருக்கிறார், அந்த தேசத்தை நாம் சுதந்தரித்துக் கொள்வோம். விசுவாசத்தை தான் யோசுவாவும் காலேப்பும் பேசினார்கள். பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் அவர் பெரியவர். நாம் அவரை எப்படி பார்க்கணும்? பெரியவரா பார்க்கணும். உலகத்தில் இருப்பவனிலும் உங்களில் இருப்பவர் பெரியவர். 1 யோவான் 4:4. உலகத்தில் இருப்பவனை விட, அப்ப யார் உலகத்தில் இருப்பது? பிசாஸ். உலகத்தில் இருப்பது யாரு? பிசாஸ். உலகத்தில் இருக்கிற பிசாசை விட எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். அப்போ கர்த்தரை நம்ம எப்படி பார்க்கணும்? சத்தமா சொல்லுங்க. அப்பதாங்க நீங்க வெற்றி அடைய முடியும். நீங்க பிசாசு யாரோ செய்வன வச்சிட்டாங்க, யாரோ பில்லி சுனிய வச்சிட்டாங்க, யாரோ தீமை செய்யறாங்க, இதை பார்த்துட்டு இருக்க கூடாது. ஏவன் எது வேணாலும் வைக்கட்டும், அதை பெருசா பேசாதீங்க. என்னில் இருக்கிற கர்த்தர் பெரியவர், அவர் எனக்கு ஜெயத்தை கொடுப்பார், அவர் எனக்கு சுதந்திரிக்க உதவி செய்வார். இன்னும் விசுவாசிகளுக்கு இது புரிய மாட்டேது. அந்த இஸ்ரவேல் ஜனங்களை போலவே பிசாசு காட்டுகிற பிரச்சனைகளையும் பிசாசு கொண்டு வருகிற போராட்டங்களையும் அதை தான் பெருசா பேசுறாங்க, அதை தான் பெரிதா பார்க்கிறாங்க. இப்ப நம்ம யார பெரியவரா பார்க்கணும், பெரிதா பார்க்கணும்? சொல்லுங்க, யார பெரிதா பார்க்கணும்? கர்த்தரை. உலகத்தில் இருப்பவனிலும், சொல்லுங்க, என்னில் இருக்கிறவர் பெரியவர். நீங்க வார்த்தையை பேச ஆரம்பிச்சிட்டீங்கன்னா பிசாசு ஓடிடும். எப்பா, இவங்களை நம்ம ஒன்றும் செய்ய முடியாது, நம்ம இவங்களுக்கு பிரச்சனைகளை பெரிதா காட்டலாம், போராட்டங்களை பெருசா காட்டலாம், இவங்களுக்கு முன்னாடி இருக்கிற கஷ்டங்களை பெரிதா காட்டலாம், இவங்களுக்கு இருக்கிற வியாதிகளை பெரிதா காட்டலான்னு பார்த்தா இவங்க என்ன அறிக்கை செய்யறாங்க? உலகத்தில் இருப்பவனிலும் என்னில் இருக்கிறவர் பெரியவர்னு சொல்றாங்க. அதைத்தான் நம்ம அறிக்கை செய்யணும். நம்ம அப்படி அறிக்கை செய்வோமா? உலகத்தில் இருப்பவனிலும், சொல்லுங்க, உலகத்தில் இருப்பவனிலும் என்னில் இருக்கிறவர் பெரியவர், 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 பெரியவர். நல்ல சொல்லுங்க, பெரியவர், பெரியவர், பெரியவர். உலகத்தில் இருப்பவனிலும் என்னில் இருக்கிறவர் பெரியவர். பெரிய தேவன், பெரிய தேவன். பிசாசு அவன் பிரச்சனைகளை பெரிதா காட்டுகிறான். அந்த பொல்லாத ஆவிகளை இயேசுவின் நாமத்தினால துரத்துகிறேன்னு சொல்லுங்க. பிரச்சனைகளை பெரிதா காட்டுகிறான், பயத்தை பெரிதா காட்டுகிறான். அந்த ஆவிகளை எல்லாம் துரத்துங்க. பொல்லாத பிசாசு, உன்னை நீ பெரியவனா காண்பித்து கொண்டு இருக்கிறல்ல, எல்லா அந்தகார ஆவிகள், எல்லா அசுத்த ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால ஓடிப்போ. எல்லா அந்தகார ஆவிகளை துரத்துகிறோம். உங்க பிரச்சனை பெருசா பார்க்காதீங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் பிரச்சனையை பெரிதா பார்த்ததுனால தான் அவங்க சுதந்திரிக்க வேண்டியதை சுதந்திரிக்க முடியல. நீங்க ஏன் உங்களுக்கு உள்ளதை சுதந்திரிக்க முடியல? நீங்க பிரச்சனையே பெரிதா பார்த்துட்டு இருக்கிறீங்க. கர்த்தரை பெரியவரா பார்க்கிறத விட்டுட்டு
பிரச்சனையை பெரிதா பார்க்கிறதுனால தான் சோந்தரிக்க முடியாம தவித்து கொண்டு இருக்கிறீங்க. ஒரு தீர்மானம் எடுங்க. பிசாசு காட்டுகிற பிரச்சனைய நான் பெரிதா பார்க்க மாட்டேன். பிசாசுடைய பயமுறுத்தல்களை நான் பெரிதா பார்க்க மாட்டேன். அறிக்கை செய்யுங்க. பிசாசுடைய பயமுறுத்தல்களை நான் பெரிதா பார்க்க மாட்டேன். பிசாசு காட்டுகிற பிரச்சனைகளை நான் அதை கண்டு பயப்பட மாட்டேன். நான் அதை பெரிதா பார்க்க மாட்டேன். என் கர்த்தர் பெரியவர், என் கர்த்தர் பெரியவர். உலகத்தில் இருப்பவனிலோ என்னில் இருக்கிற கர்த்தர் பெரியவர், பெரியவர், பெரியவர். அதத்தான் யோசுவா காலேப் சொன்னாங்க. கர்த்தர் நம்ம மேல பிரியமாய் இருந்தால் கானான் தேசத்தை கொடுப்பார். நம்ம சுலபமாய் போய் சோந்தரித்து கொள்வோம். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போய்விட்டது. அந்த கானான் தேசத்தின் மேல் இருந்த சாத்தான் நிழல் என்ன செய்து விட்டது? போய்விட்டது. பிசாச ஆளுகை செய்ய முடியாது. இப்படி பார்த்தார்கள் யோசுவா காலேப். அந்த கானானை சோந்தரித்தார்கள். நம்ம அப்படிதான் பார்க்கணும். சாத்தானுடைய நிழல் விலகி போய்விட்டது. இதுவரை என்னை ஏமாற்றின பிசாசுடைய வஞ்சகங்கள், என் பிரச்சனையின் மேல் காணப்பட்ட நிழல் விலகி போய்விட்டது. சொல்லுங்க, ஒரு விரலை உயர்த்தி சுற்றி சொல்லுங்க, என் மேல காணப்பட்ட சாத்தானுடைய நிழல் என் பிரச்சனையின் மேல், என் போராட்டத்தின் மேல், என் வியாதியின் மேல், என் மேல இருந்த நிழல் விலகி போய்விட்டது. எந்த பிசாசுடைய வல்லமைகள் என்னை தொட முடியாது. நான் சோந்தரிக்க வேண்டியவைகளை சோந்தரிப்பேன். சொல்லுவோமா? நான் சுதந்திரிக்க வேண்டியவைகளை நான் சோந்தரித்துக் கொள்வேன். நான் சோந்தரிக்க வேண்டியவைகளை நான் சோந்தரித்துக் கொள்ளுவேன். கர்த்தாவே, நீர் பெரியவரப்பா, நீர் பெரியவர் ஆண்டவரே, நீர் பெரியவரப்பா. உங்களை அறிக்கை செய்கிறேன் ஆண்டவரே. உலகத்தில் இருப்பவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் ஆண்டவரே. நீங்க பெரிய தேவன், பெரிய தேவன், பெரிய தேவன் ஆண்டவரே. மெஜாரிட்டியை வைத்து கிடையாது, நீர் பெரிய தேவன் ஆண்டவரே. ஜனங்க எவ்வளவு பலசாலிகளா இருக்கலாம் ஆண்டவரே, நீர் பெரியவரப்பா. பிசாசின் மக்கள் எவ்வளவு பெரிய பலசாலிகளா இருக்கலாம். சாத்தானால் எல்லாவற்றையும் ஆண்டு கொள்கிறவர்களா இருக்கலாம். ஆனால் நீர் பெரியவர் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிறவர், ஜெயத்தை கொடுக்கிறவர், ஜெயத்தை கொடுக்கிறவர், ஜெயம் கொடுக்கிற தேவன். சொல்லுவோமா? ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிறவர், ஜெயத்தை தருகிறவர். எங்க சூழ்நிலைகளை பார்த்து நாங்க பயப்பட மாட்டோம் அப்பான்னு சொல்லுங்க. எங்களுக்கு எதிராக இருக்கிற சூழ்நிலைகளை கண்டு நாங்க பயப்படவே மாட்டோம். தேவன் பெரியவர் என்று சொல்லி எல்லா சூழ்நிலைகளை ஜெயிப்போம். எல்லா எதிர்மறையான சூழ்நிலைகளை எல்லாம் நாங்க ஜெயிப்போம். ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரன் சொல்லுவோமா? ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய குடும்ப பிரச்சனையில ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். பிசாசு குடும்ப பிரச்சனையை பெரிதா காட்டுகிறான். இல்லை, என் தேவன் பெரியவர். என் தேவன் சமாதானத்தை கொடுப்பார். என் தேவன் குடும்பத்தை ரட்சிப்பார். சொல்லுங்க, என் தேவன் குடும்பத்தில் சமாதானத்தை கொடுப்பார்.
என் குடும்பம் முழுமையாய் ரட்சிப்பார். அல்லேலூயா. ஜெயம் கொடுக்கிறவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஆமீன் சொல்லுவோமா? இந்த என்னாகமம் 13:28 ஆனாலும் சொன்னாங்க பாருங்க. அந்த 10 தலைவர்கள் என்ன சொன்னாங்க? அந்த தேசத்திலே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள், நம்மளை விட பலசாலிகள்னு சொல்றாங்க. அடுத்தது சொல்றாங்க, பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் மிகவும் பெரியவைகளுமாய் இருக்கிறது. அப்போ பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் மிக பெரியவைகளுமாய் இருக்குன்னா என்ன அர்த்தம்? அவங்க பட்டணத்தினுடைய மதில் சுவர்கள் எப்படி இருக்குது? எல்லாம் பெரிதா இருக்குது. அவங்க பெரிய மதில்களை அரணை பார்த்தார்கள். ஆனா யோசுவா காலேப் அரணா இருக்கிற கர்த்தரை பார்த்தாங்க. நீங்களும் நானும் நமக்கு அரணா இருக்கிற கர்த்தரை தான் என்ன செய்யணும்? பார்க்கணும். சத்துரு காண்பிக்கிற அந்த அரண், அதை பார்த்துட்டு இருக்க கூடாது. தாவீது சொல்கிறது போல சொல்லணும், கர்த்தாவே நீங்க தான் என்னுடைய அரண், கர்த்தாவே நீர்தான் என் கோட்டை, கர்த்தாவே நீர்தான் என் கேடகம். அப்படிதான் நம்ம சொல்லணும். அப்படி சொல்ல வேண்டியவங்க அங்க உள்ளதான அரண்களை பார்த்துட்டு அதெல்லாம் மிக பெரியதா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. நாம கர்த்தரை தான் அரணா பார்க்கணும். கரங்களை உயர்த்தி நீங்க தான் என்னுடைய அரண்னு சொல்லுங்க. நீங்க தான் என்னுடைய அரண் ஆண்டவரே, நீங்க தான் என்னுடைய கோட்டையப்பா, நீங்க தான் என்னுடைய அரண், நீங்க தான் என்னுடைய கோட்டை. சொல்லுங்க, கர்த்தாவே நீங்க தான் என்னுடைய கேடகம். எங்க குடும்பத்துக்கு, எங்க வாழ்க்கைக்கு நீங்க தான் கேடகமாப்பா, நீங்க தான் எங்களுடைய கோட்டை. பெரிய சாத்தானுடைய அரணிப்பான கோட்டையை பார்த்து, அரணை பார்த்து நாங்க பயப்பட மாட்டோம். அவன் எவ்வளவு பெரிய கோட்டையை கட்டலாம், கர்த்தர் எங்களுக்கு அரணா இருக்கிறீங்க. சொல்லுங்க, கர்த்தர் எங்களுக்கு அரணா இருக்கிறீங்க. கர்த்தாவே நீர் எங்களுடைய அரணா இருப்பதற்காக ஸ்தோத்திரம். அடுத்தது என்ன சொல்றாங்க? அந்த 28வது வசனம், என்னாகமம் 13:28 கடைசியில, அங்கே ஏனாக்கின் குமாரரையும் கண்டோம். அப்ப ஏனாக்கின் குமாரர்னா என்ன அர்த்தம்? அவங்க ராட்சீத பிறவிகள். ஏனாக்கின் குமாரர்னா அவங்க ராட்சீத பிறவிகள். 33வது வசனத்துல பாருங்களேன், என்னாகமம் 13:33, அங்கே ராட்சீத பிறவியான ஏனாக்கின் குமாரராகிய ராட்சீதரை. நம்ம புரிஞ்சுக்கணும் என்ன தெரியுங்களா? நம்ம பிசாச அவனை ஒரு பெரிய ராட்சீதனாய் பார்க்க கூடாது. அவன் கொண்டு வருகிற தாக்குதல்களை ஒரு ராட்சீதனாய் பார்க்க கூடாது. எல்லாம் தலைக்கு மேல போயிடுச்சு, பயங்கரமா ஒரு ராட்சீதனாய் சாத்தான் செயல்பட்டு இருக்கிறான்னு நம்ம பார்க்க கூடாது, சொல்லக்கூடாது. அவங்க சொன்னது ராட்சீத பிறவிகளை கண்டோம். ராட்சீத பிறவியா இருக்கலாம், ஆனா அவங்க என்ன தெரியுங்களா சொல்லி இருக்கணும்? அவன் ராட்சீத பிறவி, நானும் ரட்சகர் பிறவி, அப்படி சொல்லி இருக்கணும். அவன் ராட்சீத பிறவி,
நான் யாரு சொல்லுங்க? ரட்சகர் பிறவி. அப்போ ராட்சிதனா ரட்சகரா? சொல்லுங்க, யார் பெரியவர்? ரட்சகர். நம்ம ரட்சகர் யாரு? ஆண்டவராகிய இயேசு. அதான் அவரை பெரியவரா பார்க்கணும். நீங்க சந்திக்கிற போராட்டங்களை அதை ராட்சிதனா பார்த்து அப்படியே நீங்க ஸ்தம்பித்து நின்று போயிடுவீங்கன்னா தோல்வி அடைஞ்சிருவீங்க. உங்களுக்கு ஜெயமே வராது. ஜெயத்தையே நீங்க பார்க்க மாட்டீங்க. நீங்க சொல்லலாம், எனக்கு எதிரான பிரச்சனைகள் ராட்சிதனை போல இருக்கலாம், ஆனா எனக்கு ஒரு ரட்சகர் இருக்கிறார். அப்படி சொல்லுவோமா? எனக்கு ஒரு ரட்சகர் உண்டு. லேலூயா, லேலூயா. நான் ராட்சிதனை பார்க்க மாட்டேன், ரட்சகரை பார்ப்பேன். என் ரட்சகர் தான் பெரியவர். என் ரட்சகர் தான் பெரியவர். என் ரட்சகர் தான் பெரியவர். எல்லா ராட்சித கிரியைகளை நீங்க இந்த நேரத்தில் அழித்து போட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. ரட்சகரை நீங்க உயர்த்த உயர்த்த ராட்சித பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படுகிறது. நல்ல உயர்த்துங்க. ரட்சகர் நீர் பெரியவரப்பா. ராட்சிதன் பெரியவன் கிடையாது, ரட்சகர் நீர் பெரியவர். இந்த ராட்சிதனுடைய கிரியைகள் எல்லாம் நீங்க அழித்து போடுவதற்காக ஸ்தோத்திர. ரட்சகர் நீங்க பெரியவரப்பா. ரட்சகர் நீங்க பெரியவராய் இருக்கிறீங்க. ரட்சகர் இயேசு எங்களோடு கூட இருக்கிறீங்க. எங்களை ரட்சிக்கிறவராய் இருக்கிறீங்க. ஆமீன் சொல்லுவோமா? அதனாலதான் தாவீது சொன்னா, சங்கீதம் 16:8 கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். தாவீது கர்த்தரை முன்னாடி வச்சிருந்தார். அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறார், நான் அசைக்கப்படுவது இல்லை. அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறார், நான் அசைக்கப்படுவது இல்லை. இப்படியே பாடி 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 கோலியாத்தை பார்த்த பொழுது அவனுக்கு பயம் வரல, அவனுக்கு ஜெயந்தான் வந்துச்சு. அதனாலதான் நம்ம கர்த்தரை பெரியவரா பார்க்கணும். உங்களுக்கு முன்னாடி கர்த்தரை தான் வச்சிருக்கணும். இவங்க ஏமாத்துறாங்க, அவங்க ஏமாத்துறாங்க, இப்படி நடக்குது அப்படி நடக்குதுன்னு நீங்க பிரச்சனைகளையே பெரிதா பார்க்க கூடாது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா இதன் நடுவில் நீங்க யாரை பெரியவரா பார்க்கணும்? கர்த்தரை உங்களுக்கு முன்னாடி வைத்து கர்த்தரை பார்க்கணும். இப்ப தாவீது கோலியாத்தை ஜெயித்த இடத்துல எல்லாரும் கோலியாத்தை தான் பெரியவனா பார்க்கிறாங்க. ஆனா தாவீது கர்த்தரை பெரியவரா பார்த்தா, அதனாலதான் கோலியாத்தை ஜெயிக்க முடிந்தது. இப்ப தாவீது எந்த நேரமும் அவன் யாரை தான் பார்த்து கொண்டிருந்தா? கர்த்தரை பார்த்து கொண்டிருந்தார். கர்த்தர் மூலமாய் வரும் ரட்சிப்பை பார்த்து கொண்டிருந்தார். நாம இப்போ புதிய ஏற்பாட்டில் எதை பார்க்கணும்? இந்த புதிய ஏற்பாட்டில் நம்ம எதை பார்க்கணும்? சிலுவையில், சொல்லுங்க, சிலுவையில் பிசாச வெற்றி சிறந்த இயேசுவை பார்க்கணும். அவருங்க வெற்றி சிறந்து இருக்கிறார், அவரை பார்க்கணும். இத்தனை பெரிய போராட்டங்கள் வந்தாலும் நீங்க அவரை பார்க்கும் பொழுது வெற்றி அடைந்து விடுவீர்கள். பயத்துக்கு இடம் கொடுக்காது. தாவீதை போல வச்சு பார்க்கணுமாப்பா? நீர் பெரிய தேவன் ஆண்டவரே, நீர் பெரிய காரியங்களை நடப்பிக்கிறவரப்பா, உங்களை பெரியவராய் வைத்து பார்க்கிறோம். ஆமீன் சொல்லுவோமா?
அப்போ 10 பேர் சொன்னது அவங்க எல்லாம் பெரியவர்கள். அதை கேட்டு பயந்து விட்டார்கள். யாராவது உங்க பிரச்சனை இப்படி இருக்குது, பெருசா இருக்குதுன்னு சொல்லுவாங்கன்னா நீங்க சொல்லுங்க, அதை காட்டிலும் என் கர்த்தர் பெரியவர், எனக்குள்ள வாசமாய் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் பெரியவர், என்னை சுற்றிலும் இருக்கிற தேவ தூதர்களுடைய கூட்டம் பெரியது. 2 கூட்ட தேவ தூதர்கள் நம்மை சுற்றிலும் இருக்கிறாங்க. இந்த பார்வை தான் நமக்கு வரணும். நம்ம பார்வை மாற வேண்டும். இந்த பார்வை வரும்பொழுதுதான் நம்ம வெற்றியை சுதந்திரிக்க முடியும். நாம் வெற்றியை அனுபவிக்க முடியும். இந்த பார்வை நமக்கு வரணும். அதே போல தாவீதை போல தேசத்தை விடுவிக்கிற அந்த யுத்தம் நம்ம செய்யணும். மற்றவர்களை விடுவிக்கிற ஒரு யுத்தம், இந்த ஊரை விடுவிக்கிற யுத்தம் செய்யணும். அன்றைக்கு கோலியாத் வந்த பொழுது அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பெரிய சவால். அவன் என்ன சவால் விட்டா? நான் ஜெயிச்சிட்டா, ஒரு ஆள் வாங்க சண்டை போடுங்க, நான் ஜெயிச்சிட்டா, நீங்க எல்லாம் எங்களுக்கு அடிமை, பெலிஸ்தியர்களுக்கு அடிமை. நான் தோற்றுவிட்டால் பெலிஸ்தியர்கள் எல்லாரும் உங்களுக்கு அடிமை. இப்ப சூழ்நிலை பார்த்தா எப்படி இருக்குது? 40 நாளா இஸ்ரவேல்ல உள்ள அந்த யுத்த வீரர்கள் ஒருவர் கூட யுத்தத்துக்கு முன் வரவில்லை. அப்ப தேசம் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்குது? பெலிஸ்தியர்களுக்கு அடிமைகளாய் மாறக்கூடிய சூழ்நிலையா இஸ்ரவேல் ஜனங்க இருக்கிறாங்க. தாவீது மட்டும் வரலைன்னா இஸ்ரவேல் யாருக்கு அடிமையா போயிருப்பாங்க? பெலிஸ்தியர்களுக்கு. இதான அந்த 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் அந்த சவால் அங்கு பார்க்கிறோம். அப்ப தாவீது எப்படி வரா? தேசத்தை விடுவிக்கிறவனாய், தேசத்தை காப்பாற்றுகிறவனாய் அப்படி யுத்தம் பண்றான். நாம நமக்காக மட்டும் யுத்தம் பண்ணுவது அல்ல, மற்றவர்களுக்காக, மற்றவர்களை விடுவிக்க, தேசத்தை விடுவிக்க நம்ம யுத்தம் பண்ணணும். எப்பொழுதுமே என்னை காப்பாற்ற ஆண்டவரே, என் பிள்ளைகளை காப்பாற்றும் ஆண்டவரே, என் வீட்டை காப்பாற்றும் ஆண்டவரே, இப்படியே நம்ம இருக்கக்கூடாது. தாவீதை போல தேசத்தை காப்பாற்றணும். நம்முடைய தேசத்தை நாம தான் காப்பாற்றணும். ஜெபம் பண்ணி யுத்தம் பண்ணி பிசாசின் கிரியைகளை அழித்து காப்பாற்றணும். நம்ம ஊரை நாம தான் காப்பாற்றணும். இந்த ஊர்ல கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகளை நம்ம ஜெயித்து துரத்தி நாம தான் காப்பாற்றணும். ஒரு விரல்ல உயர்த்தி சுற்றி எங்க தேசத்துக்கு விரோதமாய் கிரியை செய்து கொண்டிருக்கிற பொல்லாத பிசாசே, இயேசுவின் நாமத்தினால ஓடிப்போ, எங்க தேசத்தை விட்டு உன்னை துரத்துகிறோம். தேசத்தின் அதிபதியா இருக்கிற பொல்லாத பிசாசே, சவால் விடுகிற பொல்லாத பிசாசே, இயேசுவின் வார்த்தையை கொண்டு உன் கிரியைகளை எல்லாம் அழித்து போடுகிறோம். தேசத்துல எல்லா சாத்தானுடைய வல்லமைகள் முறியடிக்கப்படுவதாக. நம்ம ஊருக்காக ஜெபம் பண்ணுவோம். எங்க ஊரை ஆண்டு கொண்டிருக்கிற எல்லா பொல்லாத வல்லமைகள், சொல்லுங்க, எங்க ஊரை ஆண்டு கொண்டிருக்கிற எல்லா பொல்லாத வல்லமைகள், எல்லா பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக. எல்லா பிசாசின் ஆவிகளை துரத்துகிறோம். எல்லா பொல்லாத ஆவிகள் துரத்தி அடிக்கிறோம். எந்த பொல்லாத வல்லமை கிரியை செய்ய முடியாது.
எந்த ஒரு அசுத்தாவின் கிரியைகள் எல்லாம் அழிக்கப்படுவதாக. ஜனங்கள் எல்லாம் விடுவிக்கப்படட்டுமாப்பான்னு சொல்லுங்க. இருளின் ராஜ்யத்தில் இருக்கிற ஜனங்கள் விடுவிக்கப்படுவார்களாக. இருளின் ராஜ்யத்துக்குள்ள இருக்கிற ஜனங்கள் எல்லாம் விடுவிக்கப்படட்டுமாப்பா. இருளின் ராஜ்யத்தில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் விடுவிக்கப்படுவார்களாக. இருளின் ராஜ்யத்தில் உள்ள இருக்கிற ஜனங்கள் எல்லாம் விடுவிக்கப்படுவார்களாக. சந்தாரா சங்கரா பீலி கபா நீதானா மாலந்தரா பால ஷபா லபா ரபா லமா சந்தாரா தானா மால தூரா பால கபா லமா ரபா லமா சந்தாரா தானா. நல்ல ஆண்டவரே, எங்களுக்கு இந்த யுத்த ஜெபத்தில் கற்றுத்தந்த சில அனுபவங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஊழியம் செய்கிற நாங்கள் ஜனங்களுக்கு பயத்தை கொடுக்கிறவர்களாய் ஊழியம் செய்துவிடக்கூடாது. யோசுவா காலேப்பை போல தைரியத்தை கொடுக்கிறவர்களாய், நம்பிக்கை கொடுக்கிறவர்களாய் நாங்கள் ஊழியம் செய்ய வேண்டும். ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளும் தங்களுடைய பிரச்சனைகள், போராட்டங்களை பெரிதாய் பார்த்து கொண்டு இருக்கக்கூடாது. தேவன் எவ்வளவு பெரியவர், எத்தனை விதமான தடைகள் அது மதில்கள் போல பெரிதாய் இருக்கலாம். ஆனா அப்பா தடைகளை உடைக்கிறவர் ஆண்டவரே. தடைகளை காட்டிலும் நீர் பெரிய தேவன் அப்பா. உங்க வல்லமை, உங்க பிரசன்னம் எங்களை தொடர்ந்து வழி நடத்தட்டும். இந்த ஜெபத்தில் கலந்து கொண்டவர்கள், நேரடியாய் வந்தவர்கள், புது சர்ச்சில் நேரடியாய் வந்தவர்கள், ஆன்லைன் மூலமா பார்த்தவர்கள், ஜெபத்தில் கலந்து கொண்டவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீங்க ஆசீர்வதிங்க. ஏசப்பா எவ்வளவு பெரியவர் என்பதை ஆண்டவரே உங்களை பெரியவராய் தரிசித்து எல்லா அந்தகார வல்லமைகளை ஜெயித்து முன்னேறி செல்வதற்கு நீங்க கிருபைகளை தரும்படி ஜெபிக்கிறோம். உங்க பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்க மனதில் இதை நாங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணும். பல 100 முறை சொல்லணும். என் தேவன் எனக்குள்ள பெரியவராய் இருக்கிறார், பெரியவராய் இருக்கிறார். எப்பவும் அதை சொல்லிக்கொண்டே இருப்பதற்கு கிருபைத்தார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்க எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். தோத்திர